முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி மத்தேயு 6:33 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கிறப்ப சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு எல்லோருக்குமே வந்துட்டு அவர் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற பிள்ளைகளாக இருங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறப்ப வந்துட்டு அவருடைய தேவனுடைய நீதியையும் தேடுங்கள். அப்பதான் வந்துட்டு இவைகள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நமக்கு தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு தெரியும், அவருடைய நீதியும்னா என்னன்னு தெரியும். ஏன்னா வந்துட்டு தேவன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். சோ அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்துட்டு நீதியுள்ளது. அவருடைய கிரிகைகள் எல்லாமே வந்துட்டு நீதியுள்ளவைகள் தான். சோ நம்ம வந்துட்டு அவருடைய நீதி நமக்குள்ள வரணும்னாக்க நாம வந்துட்டு அவருடைய வார்த்தைகள், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாம எந்த அளவுக்கு நம்மை நாமே வந்துட்டு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறோமோ, அப்பொழுது வந்துட்டு நாம வந்துட்டு தேவருடைய ராஜ்யத்தை குறிச்ச அந்த வாஞ்சை எப்பொழுதுமே இருக்கும். அந்த வாஞ்சை இருக்கிறப்ப வந்துட்டு ஏன்னா நமக்கு அநேக போதனைகள் நம்ம சபையில இந்த ஆன்லைன் மூலியமாகவும், வீட்டு சபைகள் மூலியமாக தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு ராஜ்யத்தை குறிச்சு கடந்த ஏன்னா தானியேல் முதற்கொண்டு நமக்கு வந்துட்டு இருக்குது. தீர்க்க தரிசனங்கள், ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். ஆனா அது ஒவ்வொன்றும் நிறைவேறி மிகவும் அருகாமையில நாம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு கர்த்தர் வந்துட்டு அவருடைய ஆவியினாலே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு உணர்த்தி நம்மளை இன்றளவுக்கும் வழிநடத்தி வருகிறார். இன்னும் கொஞ்சம் வசனங்களை குறித்து தியானிப்போம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம வந்துட்டு நுழைவதற்கு நம்மை நாமே வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு தியானிச்சு பார்ப்போம். எபிரேயர்ல 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். சோ கர்த்தர் வந்துட்டு முதல் வருகையில வந்துட்டு நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கத்துக் கொடுத்திருக்கிறாரு. அதே போல நம்மளுடைய பாவத்தை போக்குறதற்கு உண்டான வழியையும் வந்துட்டு அவர் ஏற்படுத்தி கொடுத்து அவர் வந்துட்டு இரண்டாம் உடன்படிக்கை வந்துட்டு தன்னுடைய சுய ரத்தத்தினால வந்துட்டு அவர் வந்துட்டு செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தோமா, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை, அப்ப பாவத்திலிருந்து முழுமையா வந்துட்டு விடுதலை கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்து கர்த்தர் வந்துட்டு வராரு. ஆனா அவர் வரப்போ வந்துட்டு பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். நம் முதல் வருகையிலேயே வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு பாவம் இல்லை. ஆனா இந்த இடத்துல வார்த்தையை கவனிச்சு பார்த்தோம்னா பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் அப்படின்னாக்க அவர் சிலுவையில தொங்குறப்ப வந்துட்டு நம்மளுடைய உலகத்தாருடைய எல்லா பாவங்களும் வந்துட்டு அவர் மேல வந்துட்டு அவர் வந்து சுமத்தப்பட்டது. அப்ப ரெண்டாவது தரம் வரப்ப வந்துட்டு அவர் வந்து ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தாவா வந்துட்டு நீதியுள்ள தேவன் அவர் வந்துட்டு ராஜாவா வந்துட்டு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போக வருகிறார். அப்ப வர்றப்ப வந்துட்டு நாம யார் யாரெல்லாம் அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறோமோ அவர்களுக்கு வந்துட்டு ரட்சிப்பை கொடுத்து அவர் வந்துட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை வந்துட்டு கூட்டிட்டு போக தான் வராரு. சோ அதனாலதான் வந்துட்டு 1 தெசலோனியர் 5:23 சொல்லுது, அவர் வர்ற அன்னைக்கு வந்துட்டு உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் வந்துட்டு குற்றமற்றதாக காக்கப்படுவதாகன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. சோ நமக்குள்ள வந்துட்டு தேவனுடைய சாயல் இருக்குது. அந்த சாயல் வந்துட்டு அதாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதப்போ வந்துட்டு நமது மாமிசமும் நம்முடைய சரீரமும் விரும்பினதை தான் நாம வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு அவருடைய ஆவி, நாமளே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறப்ப வந்துட்டு அவர் வர அன்னைக்கு வந்துட்டு நம்ம எல்லோருமே வந்துட்டு பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவருடைய நித்திய கட்டளையாக இருக்கிறது. நான் பரிசுத்தர், நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்மளை வந்துட்டு எப்படி வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கூட்டிட்டு போய் நம்மளை வந்து எப்படி வச்சு பார்க்க போறாரு, நம்மளை வந்து என்ன மாதிரி அந்த ராஜ்யத்துக்குள்ள நாம எப்படி இருப்போம் அப்படிங்கறத வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசி. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சோ நம்மள வந்துட்டு கர்த்தர் வருகையின் போது வந்துட்டு நம்மள வந்துட்டு தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தான் இருக்கிறோம். சோ இன்னைக்கு வந்துட்டு நாம பூமியில இருக்கிறப்ப ஏற்கனவே ஒரு பைபிள் ஸ்டடியில பார்த்தோம், நம்மளும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஆசாரியர்களாக இருக்கிறோம்.
அவருடைய நாமத்தை வந்துட்டு நாம வந்துட்டு மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதே போல நாம இன்றைக்கும் வந்துட்டு ராஜாக்களா இருக்கிறோம். எப்படின்னாக்கா ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு அசுத்தாவி பிசாசுகளுக்கு எல்லாம் வந்துட்டு கர்த்தருடைய சரீரத்திற்கு பாதத்திற்கு கீழே தான் இருக்குதுன்னு சொல்றப்ப, நாம கர்த்தருடைய சரீரத்துக்குள்ள வந்துட்டு ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கு வந்து பிசாசுக்கு நமக்கு வந்துட்டு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி அவர் கர்த்தர் பூமியில இருக்கும் பொழுதே வந்துட்டு லூக்கா 10:19 வந்துட்டு தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. பிசாசுகளுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. எல்லா அதிகாரத்தையும் என்னுடைய நாமத்தினால உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு அவருடைய நாமத்தை எப்படி வந்துட்டு பயன்படுத்துங்கிறதையும் அவர் வந்து சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு சொல்லி கொடுத்து கொண்டேதான் வந்துட்டு இருக்கிறாரு. சோ இது வந்துட்டு அவர் வர்றப்ப நடக்கக்கூடிய காரியங்கள். அப்ப அவரு தீர்க்க தரிசனமா இனிமே நடக்க போற காரியங்களை குறித்து இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியை நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆமென். ஆமென். சோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு யாரெல்லாம் அங்க இருப்பாங்கன்னாக்க தேவனுடைய வசனத்தின் நிமித்தம். சோ அப்ப தேவனுடைய வசனத்தை முழுமையாக விசுவசித்த தேவன் தந்த சாட்சிகள் நமக்கு வந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறப்ப பிள்ளைகளுக்கு வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சாட்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம வந்துட்டு வியாதிகள் சுகமாகிறது, நம்ம பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆகுறது, நம்ம ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு நம்மளுடைய வளர்ச்சி, அதே போல நம்முடைய பழைய மனுஷன் நமக்குள்ள வந்துட்டு மரித்து இருக்கும் பொழுது வந்துட்டு நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாமே வந்துட்டு மாறி இருக்குது. சோ அதுவே வந்துட்டு கர்த்தர் நமக்கு வந்து அனுதினமும் சாட்சி கொடுக்குறாரு. நம்ம கிட்ட வந்துட்டு அந்த சாட்சி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நம்மை நாமே வந்துட்டு நிதானித்து பார்ப்போம். சோ அப்ப யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு உபத்திரமம் உண்டுன்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. என் நாமத்தினாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு உபத்திரமம் உண்டு. வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பாவத்துக்கு நாம வந்துட்டு பிசாசை எதிர்த்து நிக்கிறப்ப வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரவங்களை வந்துட்டு கர்த்தராகிய கிருபையோட இயேசு கிறிஸ்துவின் கிருபையோட நம்ம மேற்கொள்ளும் பொழுது அவருடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள்னு வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு அவர் வந்து தீர்க்க தரிசனமா சொல்லி வாக்கு தத்தமும் வந்துட்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் வந்துட்டு அவர் வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இந்த 1000 வருஷம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து மோசேக்கு வந்து அந்த 10 கட்டளைகள் கொடுத்திருப்பாரு. அதுல வேணா வாசித்து பார்ப்போம். 20:4-6 வரைக்கும் உள்ள வசனம். யாத்ராகம் 20:4-6 வரை. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை யாத்ராகம் 20 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமித்த பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். சோ அவருடைய கற்பனைகளை வந்து கை கொள்றவர்களுக்கு வந்துட்டு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்றாரு. ஆனா வந்துட்டு அவருடைய கற்பனை கை கொள்ளாம பூமியில வாழ்றவர்களுக்கு வந்துட்டு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அப்ப இந்த வசனங்கள்லாம் வந்துட்டு மெய்யான வசனங்கள். சோ இந்த வசனங்களை வந்துட்டு நான் வந்துட்டு பிராக்டிக்கலாவே வந்துட்டு இங்க ஒரு சகோதரர் வந்துட்டு அவருக்கு இங்க ஒரு சகோதரருக்கு அவரு ஒரு 87, 88 வயசு இருக்கிறப்ப வந்துட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க வீட்டுல வந்துட்டு அவங்க மனைவியும் வந்துட்டு வயசானவங்க தான். அவங்க கோமால இருந்தப்ப அவர் வந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த யாத்திரா ஆகமத்துல சொல்லி இருக்கிறபடி வந்துட்டு அவங்க வந்துட்டு சபைக்கு போறவங்க தான். பட் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துட்டு படத்தை வச்சுட்டு அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க. அந்த வயசானவர்கிட்ட சொன்னப்ப வந்துட்டு இதை வந்து நான் வந்துட்டு ஒரு அழகான ஒரு படமா தான் வச்சிருக்கேன் ஒழிய இவர் நான் வந்து கர்த்தரா வந்துட்டு நான் ஆராதிக்கல அப்படின்னு சொன்னாரு.
இல்ல பிரதர். இது வந்து ரோமன் கத்தோலிக்கத்துல நீங்க இருக்கிறப்ப இவர கர்த்தரா தான் நீங்க ஆராதிச்சீங்க. பட் இந்த வசனத்தின்படி ஏன்னா நமக்கு வந்து பவுல் வந்து சொல்லியிருக்காரு 2 கொரிந்தியர் 5:16 நான் இதுவரைக்கும் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் நான் இனி அவரை அப்படி அறிய மாட்டேன்னு சொல்லியிருக்கிற வசனத்துக்கு விரோதமா நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்ப வந்துட்டு ஆமா பிரதர் அப்படின்னு சொல்லி வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு அகற்றினாரு. அகற்றினதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு 88 கணவனும் மனைவியுமா வந்துட்டு அவங்க வீட்டிலேயே வந்துட்டு வச்சு அவங்க சத்தியத்தை ஏத்துக்கிட்டு திருத்துவம் தவறுங்கிறத ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு 6 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களும் ஒரு 60, 65 வயசுல இருக்கிறாங்க. அவங்க எல்லோருமே வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுத்தாங்க. அவங்க வீட்டுல எல்லோருமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சபைக்கு போறவங்க தான். பட் அவங்க யாருமே வந்துட்டு இன்னும் வந்துட்டு அம்மா அப்பாவோட சாட்சியை பார்த்து அவங்க இன்னும் ஏத்துக்கல. அவங்க இந்த ஞானஸ்தானம் எடுத்து கிட்டத்தட்ட வந்துட்டு 2021 எடுத்தாங்க. இன்னும் வரைக்கும் அவங்க வந்துட்டு உயிரோட இருக்கிறாங்க. அவங்க அந்த வயசானவங்களை நான் அடிக்கடி ஒரு 3 மாசம் ஒரு தடவை போய் பார்க்கறது உண்டு. அப்ப பார்க்கறப்ப அவங்க வீட்டுக்குள்ளேயே நல்ல நடவடிக்கையா தான் இருக்கிறாங்க. ஆனா இருக்கிறப்ப அவர் சொல்லுவாரு, இன்னும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு என்னை ஏன் இன்னும் எடுத்துக்காம வச்சிருக்கிறாரு. இந்த வயோதிகத்துல வந்துட்டு என்னுடைய உடல் வந்துட்டு ரொம்ப சோர்வாகுது, கஷ்டமா இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லுவாரு. ஆனா கர்த்தருடைய வசனங்களுக்கு அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு எது சொன்னாலும் வந்துட்டு அவர் வந்து கீழ்ப்படியறதுக்கு எப்பொழுதுமே வந்துட்டு ரெடியா தான் இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட வந்துட்டு அவர் கேட்கிறாரு ஏன் வந்துட்டு ஏன்னா அவர் வசனத்தை வச்சு கேட்பாரு என்கிட்ட வந்துட்டு சங்கீதம் 90 வந்து சொல்லி இருக்குது 70 பலன் மிஞ்சினால் 80. எனக்கோ இப்போ வந்துட்டு 90 கிட்ட வந்து 90 ஆயிருச்சு. நான் இன்னும் வந்துட்டு கர்த்தர் என்னை எடுத்துக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு அதுக்கப்புறம் பின்னாடிதான் வந்துட்டு அவர் வந்துட்டு இன்னொரு விஷயமும் என்கிட்ட வந்து சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு 6 பிள்ளைங்க இருக்குது. அதுல ஒரு முதல் பையனும் பசங்க வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு வருவாங்க. ரொம்பலாம் இது பண்ணிக்க மாட்டாங்க. பேசிட்டு அப்படி என்னன்ட்டு போயிருவாங்க. ஆனா நான்லாம் வந்துட்டு என்னுடைய பெற்றோர்களா வந்துட்டு எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டேன், அவங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்துட்டு மரியாதை செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயங்களை அவர் வந்து ஷேர் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு என் பிள்ளைங்களாம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க அப்ப கர்த்தர் எனக்கு காட்டின வசனம் பாத்தீங்கன்னா எபேசியர்ல 6வது அதிகாரத்துல 1 முதல் 3 வரைக்கும் வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அந்த சகோதரர் வந்து 90 வயசுல வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு அந்த வயசுல வந்துட்டு படத்தை தூக்கி போடுங்கன்னு சொல்லி அவர் பழைய கட்டளை சர்ச்சுக்கு போனப்ப ஒரு 20 வருஷமா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வர போதகர்கள் மற்ற விசுவாசிகள் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு கர்த்தருடைய நாம ரோமன் கத்தோலிக்கத்தை விட்டுட்டு வந்து கர்த்தர் மேல வைராக்கியமா இருக்கிறோம். ஆனா அவருக்கு படம் வச்சிருக்கோமே எடுங்கன்னு சொன்னப்போ அவர் வந்து வைராக்கியமா வந்து அவர் எடுக்கவே இல்லை. பட் அன்னைக்கு நாங்க போய் வந்துட்டு ஒரு சுவிசேஷம் சொன்னப்போ வந்துட்டு வசனத்தை காமிச்சு வந்துட்டு இதுதான் உங்க வீட்டுல உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னப்ப வந்துட்டு அப்பயும் அவர் வந்து சாக்கு போக்கு சொன்னார். அந்த படத்தை எடுக்கிறதுக்கு நேரடியா வந்து வசனத்தை காமிச்சு இந்த வசனத்துக்கு கர்த்தர் பேசுறாரு, இந்த வசனத்துக்கு எதிராக நீங்க வந்துட்டு 2 கொரிந்தியர் 5:16க்கு எதிராக வந்துட்டு இந்த வீட்டுல வந்துட்டு இந்த கீழ்ப்படியாம இருக்குது, இது பாவமா இல்லையான்னு கேட்டப்ப வந்துட்டு அவரால் ஒண்ணுமே பேச முடியல. ஆமா பிரதர் இது பாவம் தான் அப்படின்னு. இந்த பாவத்துக்கு நீங்க மனம் திரும்பி எல்லாத்தையும் இன்னைக்கே எடுக்கிறீங்களான்னு கேட்டப்ப உடனே நான் எடுக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுல வந்து ஒரு இம்மீடியட்டாவே ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து எங்களை கூப்பிட்டதே வந்துட்டு அவங்க வீட்டுல வந்துட்டு அவருடைய மனைவி வந்து அன்கான்சியஸா இருந்தாங்க. ஈவினிங் வந்துட்டு முந்தின நாள் நைட்டு கீழே விழுந்து தலையில அடிபட்டு அன்கான்சியஸா இருந்தாங்க. இப்போ அவங்க வீட்டுல நாங்க போய் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க சுகமாக்கிட்டாங்கன்னு சொன்னோம். பட் அந்த இடத்துல வந்துட்டு ஒண்ணுமே நடக்கல. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து பேசினப்போ வந்துட்டு இந்த வசனங்களை காமிச்சப்போ வந்துட்டு ஏன்னா அவங்க வந்துட்டு பேசிக்கலி வந்துட்டு எல்லாருமே ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக. அப்போ வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ஆம்புலன்ஸ் அது வரைக்குமே வரல. இவர் வந்துட்டு சத்தியத்தை இதுதான் நான் இந்த படத்தை தூக்கி போடுறேன், இது என்கிட்ட இருக்கிற பாவம்னு சொல்லி பாவ அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் சரி வாங்க உங்களுக்கு கர்த்தரை அவருக்கும் பர்சனலா வந்துட்டு தூக்கமின்மை இருந்துச்சு, இந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு வந்து விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணோம்னு சொன்னேன். ஆம்புலன்ஸ் வந்தாங்க. வந்து அவங்களுடைய மனைவியை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும் ஏதோ ஒண்ணு பண்ணாங்க அங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க மனைவி வந்துட்டு நார்மல் ஆகி எந்திரிச்சு நார்மல் ஆயிட்டாங்க கம்ப்ளீட்லி. ஆம்புலன்ஸ் வந்து வந்த வழியிலே
திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மனைவி கிட்டயும் வந்துட்டு உங்க வீட்டுல இருக்கிற வசனத்துக்கு விரோதமாக நடக்கிற காரியங்களை குறித்து சொன்னப்ப வந்துட்டு அத விளக்கங்களையும் கேட்டப்ப இந்த விளக்கங்களை சொன்னப்ப வந்துட்டு அவங்க வந்து முழுமையா ஏற்றுக்கிட்டு மனம் மாறிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களை கையை பிடிச்சி தூக்கணும்னு எந்திரிச்சு அதுக்கப்புறம் நடந்து வந்து ஹால்ல வந்து உட்காந்தாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த வயசானவர் வந்து சொன்னாரு, நீனே படத்தை கழட்டி இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த படத்தை கழட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு திருத்துவத்தை குறித்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் போய் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் சத்தியம்னு ஏத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு ஞானஸ்தானம் அவங்க வீட்டிலேயே அந்த வயசுல 2 பேரும் கணவன் மனைவியா எடுத்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு உயிரோட இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் வந்து யாத்திராகமத்துல சொன்னார், நான் வந்துட்டு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பூமியில இருக்கிறப்ப நம்ம வந்து பெற்றோருக்கு நாம வந்து கீழ்ப்படிந்து இருந்தோம்னாக்கா வாழ்நாள் வந்துட்டு நீடித்து இருக்குன்னு சொன்னதை வந்துட்டு இது நாங்க வந்து நேரடியாவே வந்துட்டு பார்க்க முடிஞ்சுச்சு. அப்ப நாம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஏன்னா நானே வந்துட்டு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறப்ப அவர் வந்துட்டு இந்த பூமிக்குரிய காரியங்கள் நாம வந்துட்டு அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், ஏன்னா நம்ம வந்துட்டு மனம் திரும்பிட்டோம். மனம் திரும்பின உடனே அவர் வந்துட்டு நம்மளையும் எடுத்துக்கலாமே, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரா போயிடலாமே அப்படிங்கிறது மாதிரி நமக்குள்ள ஒரு சில கேள்விகள் கூட வரும். ஏன்னா வந்துட்டு நல்ல ஒரு கல்வன் வந்து கடைசி நேரத்துல மனம் திரும்பினப்ப அவன் மனம் திரும்பின மாத்திரத்திலேயே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்துட்டு கர்த்தரோட வந்துட்டு பரதேசி இல்லை, அவர் எங்க இருந்தாரோ அங்க வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. சோ அதே மாதிரி நம்மளும் மனம் திரும்பிட்டோமே, நமக்கும் ஏன் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு வந்து, ஏன்னா இந்த உலகத்துல வந்துட்டு அநேக வந்துட்டு உபத்திரவங்கள் உண்டு. கடைசி காலத்துல எப்படி வந்துட்டு அன்பு இல்லாம வந்துட்டு எல்லாம் நடந்துக்கிறாங்க, உலகத்துல யுத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்ப எபேசியர்ல ஏன்னா யாத்திராகமத்துல 24 அதுக்கு முன்னாடி வந்துட்டு கர்த்தர் 1 யோவான்ல 2:25 வந்துட்டு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நாம வந்துட்டு விசுவசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதற்கேற்ற கிருகைகளை வந்துட்டு நாம வந்துட்டு இன்னும் எந்த அளவுக்கு வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு எந்த அளவுக்கு நாம வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போம். 1 கொரிந்தியர்ல 15:58. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய கிருகையில வந்துட்டு நாம வந்துட்டு, ஏன்னா இன்னைக்கு வந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏத்துக்கிட்டு அவர் சொன்னபடி வந்துட்டு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்து நாம எல்லோருமே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து புது சிருஷ்டியாக இருந்த ஆவியின் கனியில வந்துட்டு வளர்ந்து கொண்டேதான் வருகிறோம். அப்ப இன்னும் வந்து அதுல எங்கேயாவது வந்துட்டு, ஏன்னா முடிவு பரியந்தம் வரைக்கும் நம்ம நிலைத்திருக்கிறவனே அப்படின்னு சொல்லி இருக்கப்ப ஒரு சிலர் வந்துட்டு இந்த வீட்டு சபை சத்தியத்துக்குள்ள 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷமா இருக்கலாம். பட் இதுல வந்துட்டு ஏன்னா நம்ம வந்து சபை கூடுதல் எல்லாமே வந்துட்டு வீடுகள்ல தான் நாம வந்துட்டு கூடுறோம். நம்ம வந்துட்டு கட்டட ஆலயங்களுக்கோ கட்டடத்துல வந்துட்டு தேவாலயம் சொல்லி ஆலயங்கள்னு சொல்ற இடத்துக்கோ நம்ம யாருமே இதுக்கு முன்னாடி போய் கொண்டிருந்தவர்கள் தான் இப்ப யாருமே போகிறது இல்லை. அப்ப நமக்குள்ள வந்துட்டு அங்க போனீங்கன்னாக்கா அங்க இருக்கிற நடவடிக்கைகள், அங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸ், அங்க இருக்கிற ஆராதனை முறைகளை வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப வருஷம் பார்த்து இருந்தவர்களா இருக்கும். அது வந்து மாமிசத்தின்படி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப பிரியமாவும் இருந்த காரியங்களா இருக்கும். ஆனா நம்ம வீட்டு சபையில வந்துட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி வந்துட்டு எப்படி ஆராதிக்கணும், அப்ப நம்மளுடைய சரீரங்களை தான் வந்து நம்ம வந்து கர்த்தருக்கு வந்துட்டு ஜீவ பலியா கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப வந்துட்டு அந்த காரியங்கள்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு சோர்ந்து போகக்கூடாது. எப்பொழுதுமே வந்துட்டு அவருடைய கிருகைகளை வந்துட்டு பெறுகிறவர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. நான் வாசிப்போமே ஒரு ராத்தல் ஓமையில லூக்கால 19வது அதிகாரத்துல நமக்கு இந்த ராத்தல் ஓமை வந்துட்டு நமக்கு நன்றாகவே தெரியும். 10 ராத்தல வந்துட்டு அங்க தன்னுடைய ஊழியக்காரர்கள்ட்ட வந்துட்டு கொடுக்குறாரு. அதை வந்துட்டு பிரிச்சு கொடுக்குறாரு ஒரு 3 பேர்த்துக்கு. 5 ராத்தல வந்துட்டு கொடுத்தவன்ட்ட வந்துட்டு அடுத்து 2 ராத்தல ஒருத்தட்ட கொடுக்குறாரு, 1 ராத்தல வந்துட்டு இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு 15வது அதிகாரத்துல 15ல இருந்து வாசிப்போமே. லூக்கா 19ல 15 வாசி. அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்போது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்திரினால்
10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவன் நோக்கி, நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீ வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டு உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்னே நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையில் இருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். போதுமாங்க பிரதர்? போதும். அல்ல, அடுத்த ஒரு வசனத்தை மட்டும் வாசி. அன்றியும் தங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறதற்கு மனது இல்லாதவர்களாய் இருக்கிறாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். ஆமென். இந்த கடைசி வசனத்தின்படி பார்த்தோம்னாக்க, இது வந்துட்டு கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி வந்துட்டு அநேக நியாய தீர்ப்புகள் வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை குறிச்சு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கிறோம். அப்ப அந்த 5 ராத்தல் வச்சிருந்தவன் வந்துட்டு இன்னும் 5 ராத்தல் சம்பாதிச்சான். 2 வச்சிருக்கிறவன் அதை வந்துட்டு இன்னும் 2 சம்பாதிச்சான். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 1 வச்சிருக்கிறவன் வந்துட்டு, நான் அப்படியே வந்துட்டு அந்த 1 திருப்பி கொடுத்தப்ப வந்துட்டு கர்த்தர் அந்த 1 வாங்கிட்டு அந்த 10 5 + 5 10 வச்சிருக்கவன்ட்ட வந்துட்டு கொடுக்குறாரு. ஏன்னா உள்ளவன் யாரெல்லாம் வந்துட்டு கர்த்தருடைய காரியங்கள்ல ஆவிக்குரிய ரீதியில எந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மிகுந்த கனிகளை கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் அதிகமாக கிருபையை கொடுத்து, ஏன்னா பரலோகத்தில் செய்யப்படுகிறது எல்லாத்தையும் வந்து பூலோகத்துல நாம ஒவ்வொருத்தரும் தான் வந்துட்டு செய்யணும். அதுக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அப்ப நாம வந்துட்டு ஆனா அந்த 1 கொடுத்தவன்ட்ட வந்துட்டு என்ன சொல்றாருங்கிறத கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தோம்னாக்கா, லூக்கால 19:21 நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வசனத்தை நம்ம இந்த வார்த்தைகளை கவனிச்சு பார்ப்போமே. வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான, நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னாக்க விதைக்காததை, ஏன்னா விதையை வந்துட்டு நம்ம வந்துட்டு பூமியில வந்து போடுறப்ப நம்ம வந்துட்டு விதையவே நாம வந்துட்டு திருப்பி எடுக்கிறது இல்லை. அந்த விதை வந்துட்டு நமக்கு ஒரு தானியமாகவோ ஒரு காய்கறிகளாகவோ ஒரு கனிகளாகவோ தான் வந்துட்டு, இல்லை ஒரு பூக்களாகவோ தான் வந்துட்டு அது வந்துட்டு மாறி வருது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா அதை தான் வந்துட்டு அறுவடை வந்துட்டு நாம வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு நாம வந்து பண்றோம். அதே தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்ற அறிந்து அப்படிங்கிறத வந்துட்டு. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு விதைனா என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போமே. விதைங்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த வசனங்கள் அநேக வசனங்கள் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நமக்கு விதைக்கிறவனுடைய ஓமை நமக்கு தெரியும். ஏன்னா அதையும் வாசிச்சிருவோமே. மார்க்ல 4வது அதிகாரத்துல 3 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனம். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினால் சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா விதைக்கிறவன் வந்துட்டு அந்த விதையை குறிச்சு கர்த்தர் வந்துட்டு, ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இது வந்து கர்த்தர் வந்துட்டு இந்த ஓமையை கொடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இன்னைக்கு வந்துட்டு சரீர பிரகாரமாக வாழ்றதுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு உணவுகள் வந்து தேவை. இந்த உணவுகள் எல்லாமே வந்துட்டு இயற்கையாகவே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு
அவர் இந்த பூமியை சிருஷ்டித்த நாள் முதல் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் போது இந்த விதைகளை வந்துட்டு நம்ம எல்லோருமே உணவாக நாம மட்டுமல்ல, அன்னைக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ஆஹ் காய்கறிகளை தான் வந்துட்டு விதைகளை தான் வந்துட்டு அவர் வந்துட்டு உணவாக வந்துட்டு மிருகங்களுக்கும் கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆதியாகமம் முதல் அதிகாரம் முழுக்க வாசிச்சு பார்த்தோம்னாக்க அதுல வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த விதையை வச்சுதான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த வசனத்தையே வந்துட்டு, ஏன்னா அந்த விதை வந்துட்டு விதை வந்து செத்து மடிந்துதான் வந்துட்டு அதுக்கு வந்து நமக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து பூமியில வந்துட்டு பலன் கொடுக்குது. அப்ப அததான் வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விளக்கத்தையும் வாசிச்சோம்னாக்க மார்க்ல வந்து 14:14 இருந்து வாசிப்போம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகே ஆனவர்கள். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். நமக்கு வந்துட்டு விதைக்கிற உண்மையை வந்துட்டு 3 விதமா வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கடைசியா பாத்தீங்கன்னாக்க 4:20 வந்துட்டு அந்த விதை வந்துட்டு ஒன்று அந்த வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் வந்துட்டு எப்படி வந்து ஒரு விதையிலிருந்து நமக்கு வந்து அநேக வந்து பலன்கள் கிடைக்குதோ அது போல வந்துட்டு நமக்கு வசனத்தை கேட்டு மனம் மாறியவர்களுடைய ஒவ்வொரு, ஏன்னா பழைய மனுஷன் வந்து புதிய மனுஷனை மாத்திரப்ப வந்துட்டு அவன் வந்து பலன் கொடுக்கறது வந்துட்டு எப்படின்னா 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்கிறார். அப்போ வந்துட்டு அந்த வசனம் வந்துட்டு நாம வந்துட்டு இருதயத்துக்குள்ள போகணும். அப்ப அதுக்கு இருதயத்துக்குள்ள போகணும்னாக்க அதுக்கு அடிப்படையா வந்துட்டு விசுவாசம். எங்கனாக்கா அந்த வசனத்தின் மேல எனக்காக வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக அவர் வந்துட்டு மரித்து இருக்கிறார். ஏன்னா விசுவாசம் இல்லைனாக்க, ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு பூமியில வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு அநேக சாட்சிகள் நிறைய வந்துட்டு நம்ம கேள்விப்படுறோம். நம்ம சபையிலே நமக்குள்ளேயும் வந்து நிறைய சாட்சிகள் இருக்குது. ஆனா வந்துட்டு லூக்கா 18:8 என்ன சொல்லுதுங்கிறதையும் வாசிச்சுப்போம். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். மனுஷகுமாரன், ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து மனுஷகுமாரன் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லோருமே கர்த்தர் மேல வந்துட்டு கர்த்தர்ட்ட வந்துட்டு யாரும் ஜெபம் பண்றாங்க. எல்லாத்துக்குமே வந்து கர்த்தர் வந்து நீடிய பொறுமையா இருந்து அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் அப்படிங்கறதுதான் வந்துட்டு லூக்கா 18:1-7 வரைக்கும் வாசிச்சு பார்த்தோம், 8 வரைக்கும் வாசிச்சு பார்த்தோம்னா இருக்கும். ஆனா மனுஷகுமாரன் பூமியில் வரும் பொழுதோ விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு பார்த்தோம்னா ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப நமக்கு வந்துட்டு நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறதுங்கிறது ஒரு காரியம். ஆனா ஜபத்துக்கு பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் நாம வந்துட்டு நம்மளுடைய பாதையில வந்துட்டு செல்வோம். ஆக்சுவலா இது வந்து மனிதனுடைய ஒரு இயல்பான ஒரு சுபாவம். ஆக்சுவலா ஆனா வந்துட்டு எந்த அளவுக்கு நாம வந்துட்டு வசனத்தின் மேல வந்துட்டு வாஞ்சையா இருந்து கர்த்தர் வந்துட்டு பிலிப்பியர்ல வந்துட்டு அது வந்து சொல்றாரு, எப்பொழுதுமே நீங்க வந்துட்டு இதை குறித்து சிந்தித்து கொண்டிருங்கள்னு சொல்லி இருக்கிறாரு. பிலிப்பியர்ல 4வது அதிகாரத்துல 6-8 வரைக்கும் வாசி. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். இந்த 6வது வசனமும் 7வது வசனமும் வந்துட்டு நம்ம வந்து எதற்கும் கவலைப்படாமல் நம்ம வந்துட்டு கர்த்தர்ட்ட வந்துட்டு நம்மளுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட நாம ஜெபம் சொல்றப்ப கர்த்தர் வந்துட்டு அதுக்கு உண்டான பதில்களை வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு பேசி அதுக்கு உண்டான வழிகளையும் வந்துட்டு கர்த்தர் வந்து காண்பிக்கிறாரு.
சோ இததான் வந்து லூக்கா 18:8 செய்யுது. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அப்ப நாம எல்லோருமே வந்துட்டு விசுவாசம் உள்ளவர்களாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னாக்க அந்த 8வது வசனத்துல சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்திகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு த்ரூ அவுட் த டேல வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்மளுடைய சிந்தனைகளை என்னைக்குமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்ப நமக்கு அந்த சிந்தனைகள் வர்றப்ப வந்துட்டு எல்லா விதமான சிந்தனைகள், பாவ சிந்தனைகள் வரும், கோபங்கள் ஏகப்பட்ட, ஏன்னா நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்ம ஏவி நெருக்கப்படுறப்ப வந்துட்டு நாம வந்துட்டு நம்மளுடைய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தோம்னாக்கா அதுவே வந்துட்டு செயல்பாடா வந்துட்டு மாறுது. அந்த செயல்கள் வந்து கர்த்தருக்கு சித்தமான செயல்களா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நாம எப்ப நிதானிக்க முடியும்னாக்க கர்த்தர் சொன்னபடி இந்த 8வது வசனத்துல இருக்கிறபடி நாம வந்துட்டு நம்மளுடைய மாமிச காரியங்களோடு நம்ம வந்துட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு வேலைகளை செய்து கொண்டுதான் இருப்போம். அதுல வந்து சத்தியத்தை வந்துட்டு சிந்திக்கிற பிள்ளைகளாக இருந்தோம்னாக்க நாம வந்துட்டு விசுவாசத்துல இன்னும் வந்து அதிகமா வந்துட்டு வளருவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்ப கர்த்தர் வந்துட்டு விசுவாசத்தை குறித்து சொல்றதையும் நம்ம வந்து வாசிப்போமே. லூக்கால 17 6வது வசனம். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடை பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு கடுகு அளவு விசுவாசம்னு வந்து கர்த்தர் சொல்லவே இல்லை, கடுகு விதை அளவு விசுவாசம் தான் வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப விதைங்கிறது வந்துட்டு வசனம் தான். அதுல வந்துட்டு கடுகு வந்துட்டு இருக்கிறதுலே சின்னது. அந்த வசனத்துல நமக்கு வந்துட்டு விசுவாசம் இருந்துச்சுனாக்கா, அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கிரிகைகளை வந்துட்டு நாம வந்து காட்டுற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து இப்ப கடைசி காலத்துல வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 என்ன சொல்லுதுன்னு அதை வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். ஆமென். சோ கர்த்தர் கொடுத்த வசனங்களை வந்து அவர் பொறுமையா சொல்லி கொடுத்த எல்லா வசனங்களையும் நாம வந்துட்டு காத்து கொண்டோம்னாக்க, நம்ம இருதயத்துல வச்சு அதன்படி நம்ம கிருகைகளை வந்து காண்பிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க, ஏன்னா இன்னொரு காலத்துல கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு அந்த பூமியில பெரிய ஒரு போராட்டம் சகல ஜாதிகளுக்குள்ளே வரும்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அன்னைக்கு வந்துட்டு நீ வந்துட்டு வலதுபுறத்துல 1000 பேர் இறந்தாலும் சரி, இடதுபுறத்துல 16,000 பேர் இருந்தாலும் உனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு கர்த்தர் வந்துட்டு சங்கீதத்துல சொல்லியிருக்கிறாரு. அதே போலதான் அவர் வந்து கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தம் வந்துட்டு அவருடைய வசனத்துல இருக்குது. அந்த வசனத்தை நாம வந்துட்டு விசுவசிச்சு அதை உறுதியாக, ஏன்னா கடுகு விதை அளவு அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப வந்துட்டு நாம வந்துட்டு விதையா இருக்கிறப்ப அந்த அந்த வசனம் நமக்குள்ள விதையா வந்து ஊன்றி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா வந்துட்டு அதற்கு உண்டான பலன்கள் வந்து கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். வாசிப்போமே 1 கொரிந்தியர்ல 15 35 36 முதல்ல வாசி. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. ஆமென். சோ நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே அப்படிங்கிறப்போ வந்துட்டு இன்னைக்கு நாம வந்து நம்ம 3 வேளையும் வந்துட்டு உணவு சாப்பிடுறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு உணவு சாப்பிடலன்னா நம்ம வந்துட்டு ஜீவிக்க முடியாது. நமக்கு வந்துட்டு உடம்புல சக்தி இல்லைனாக்க எந்த ஒரு காரியங்களையும் நாம வந்துட்டு பண்ண முடியாது. அந்த உணவு எங்க இருந்து வருது? ஒரு விதையில இருந்து தான் வந்துட்டு வருது. நாம மாமிசத்துல வந்துட்டு வாழ்றதுக்கே வந்துட்டு கர்த்தர் வந்து விதையில இருந்து தான் நமக்கு வந்து எல்லா விதமான உணவு, பழங்கள், தானியங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுக்கிறாரு. அப்ப நாம என்றென்றுமே ஜீவித்து இருக்கிறதுக்காக அந்த விதையாகி அந்த வசனத்தை வந்துட்டு நான் வந்துட்டு என் இருதயத்துக்குள்ள வந்துட்டு விதைச்சு அதற்கேற்றபடி என்னுடைய கிருகைகளை வந்துட்டு ஒவ்வொன்றாக நான் வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் சொல்ற வசனத்தின்படி நான் வந்து என்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது வந்துட்டு அது இந்த பூமியில வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒளியாக தான் வந்துட்டு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்ப வந்துட்டு நம்ம அந்த ஒளி வந்துட்டு பூமியில இருக்க ஏசப்பா எங்க போனாலுமே வந்துட்டு அந்த இருள்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஒளியை பார்த்தார்கள்னு சொல்லி நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். அதே போல வந்துட்டு கர்த்தர் நம்மளையும் வந்துட்டு ஒளியாக தான் வச்சிருக்கிறாரு.
அந்த ஒளியா வச்சிருக்கிறப்ப நம்ம போற இடமெல்லாம் வந்துட்டு அங்க வந்துட்டு இருள் வந்துட்டு மக்கள் இருள் இருக்கிற எவ்வளவோ மக்களை வந்துட்டு ஒளிக்கு வந்துட்டு நம்மளால வந்துட்டு கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ஏசப்பாவை ஏத்துக்கிட்டே மனம் திரும்பிட்டேன், நான் பாவத்துக்கு மறிச்சு நான் வந்துட்டு நித்திய ஜீவனுக்காக வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவரோட உடன்படிக்கை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்மள இந்த பூமியில அப்படியே வந்துட்டு நம்மளுடைய சொந்த வேலைகளை பார்த்துட்டு போறதற்காக கர்த்தர் வந்துட்டு அவருடைய ஆவியை நமக்கு கொடுக்கவில்லைங்கிறத நாம் வந்து புரிந்து கொள்ளணும். கர்த்தர் வர்ற அன்னைக்கு வந்துட்டு அவர் தன்னுடைய ஊழியக்காரங்கிட்ட வந்துட்டு கணக்கு கேட்க போறாரு. அததான் வந்துட்டு யாக்கோபுல 2:26 சொல்லுது, கிருகைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் விசுவசிச்சே கர்த்தரை ஏத்துக்கிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு என் ஆவிக்குரிய ரீதியில எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மை நாமே வந்துட்டு நாம வந்து நிதானிச்சு பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 37 இருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:37 இருந்து வாசிங்க. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது 1 கொரிந்தியர் 15:37 நீங்க வாசிக்கிறது கரெக்ட் தான், அதுல இருந்து வாசிங்க. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளை உடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. ஆமென். சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடி இப்ப நம்ம இவ்வளவு நேரம் இந்த வாசிச்ச வசனத்துல பார்த்தோம்னாக்க கர்த்தர் வந்துட்டு அந்த விதை எப்படி வந்து செத்து வந்துட்டு எப்படி வந்துட்டு கனிகளோ காய்களோ கொடுக்குதோ அதே போலதான் வந்துட்டு நாம இந்த பூமியில இருக்கிறப்ப வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ஒரு சரீரம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்த வசனங்கள்ல வந்துட்டு பாக்குறோம். முதல்ல வந்துட்டு மிருகங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கு, மச்சங்களுக்கு அந்த கடல்ல வாழ்கின்ற ஜீவன்களுக்கு அதுக்கு ஒரு சரீரம் இருக்கு, பறவைகளுக்கு வேறு விதமான சரீரம் இருக்கு. அதே போல வானத்துக்குரியவர்களுக்கும் ஒரு சரீரம் உண்டு, பூமிக்குரியவர்களுக்கும் சரீரம் உண்டு. ஒவ்வொரு சரீரத்துக்கும் அதோட மகிமை வந்துட்டு வேற. ஏன்னா தேவன் வந்து தன்னுடைய மகிமையை வந்துட்டு வெவ்வேறு விதத்துல வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு காண்பித்திருக்கிறார். அதாவது சூரியனுடைய மகிமையும் வேற, சந்திரனுடைய மகிமையும் வேற. அந்த நட்சத்திரங்களுக்குள்ளே நட்சத்திரங்களுக்கு வேறுபட்டு அதோட ஒவ்வொருவரோட மகிமையும் வந்துட்டு வெவ்வேறமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு வந்துட்டு முதல் வசனம் இந்த 1 கொரிந்தியர் 15 வந்து வாசிச்சோம். சில பேர்த்துக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம வெளியில சுவிசேஷம் சொல்ல போகிறப்ப வந்துட்டு உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய கேள்விகள் வந்துட்டு கேட்பாங்க. பட் நாம வந்துட்டு அதை குறிச்சு நம்ம வந்துட்டு உயிர்த்தெழுதல், ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய விசுவாசமே வந்து கர்த்தர் வந்துட்டு மரித்தார், அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம வந்து விசுவசிக்கிறது தான் வந்துட்டு நம்முடைய அடிப்படையான அந்த விசுவாசம். ஸோ அந்த விசுவாசத்தை நாம வந்துட்டு மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது வந்துட்டு உயிர்த்தெழுதலை குறித்து இன்னைக்கு வந்து அநேக கேலியும் கிண்டலுமா நிறைய விஷயங்களை நாம வந்துட்டு பார்க்க முடியுது. நமக்கும் அதுல வந்து அனுபவங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். ஆனா கர்த்தர் வந்துட்டு அதை வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு எவ்வளவு டீட்டெயில்டா சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம வந்துட்டு புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நம்ம வந்து உயிர்த்தெழுறப்ப கர்த்தர் வந்துட்டு ஆவிக்குரிய சரீரத்துலதான் அவர் வந்துட்டு எழுந்திருச்சு வந்தாரு. அதே மாதிரியான சரீரத்தை தான் நமக்கு, அந்த மகிமையான சரீரத்தை தான் வந்துட்டு நமக்கு கொடுக்குறாரு. அந்த ஒரே விசுவாசம் தான் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து உயிர்த்தெழுதல் மேல வந்துட்டு நம்பிக்கை உள்ளவர்களாக தான் இங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டு உட்காந்துட்டு அவருக்காக நாம வந்துட்டு எல்லா காரியங்களிலும் நம்மளுடைய
எல்லா பழைய நமக்கு என்னென்ன பிரியமான பழைய வாழ்க்கையில இருந்துச்சோ அது எல்லாவற்றையுமே விட்டுட்டு நாம வந்து கர்த்தர் வந்து என்றென்றைக்கும் யாராவது மரணத்தை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு இங்க வந்து நாம வந்து தயாராக இருக்குமா? எல்லா மனுஷருமே வந்துட்டு என்றென்றைக்கும் வந்து ஜீவித்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய விசுவாசம். நம்ம அப்படிதான் வந்து ஏன்னா மாம்சத்துல பழைய வாழ்க்கையில கேட்டு பார்த்தாலுமே நம்ம கேள்வி வந்துட்டு யாராவது சாகிறதுக்கு பிரியப்படுறீங்கன்னு கேட்டா யாருமே வந்துட்டு முடியாதுன்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அதே போலதான். அப்ப அது வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சாவ வந்துட்டு அவர் வந்துட்டு விரும்பவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு ஜீவன் உள்ளதாக தான் வந்துட்டு உண்டாக்கினார். பழைய ஏற்பாட்டுல நம்ம வந்து ஆதியாகமத்துல பார்த்தோம்னா அந்த சர்ப்பம் வந்து பேசினது. அன்றைக்கு வந்துட்டு மிருகங்கள் வந்துட்டு பேசி இருக்கிறது எல்லாமே வந்து பேசி இருக்குது. ஆனா இன்னைக்கு இது எல்லாமே வந்துட்டு ரோமர் 8 படிச்சு பாத்தீங்கன்னாக்க கீழ்ப்படியாமைக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு காக்கப்பட்டு இருக்கிறதுன்னு வந்து போட்டிருக்காரு. அது கர்த்தர் வர வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு ஜீவன் உள்ளதாக தான் வந்துட்டு மாறப்போகுது. ஏன்னா அவருடைய 1000 வருஷ அரசாட்சி, அதுக்கப்புறம் என்றென்றைக்கும் அவர் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தேவனுடைய அந்த ராஜ்யத்தை வந்து பிதாவுகிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரே வந்துட்டு அந்த சிங்காசனத்துல போய் உட்கார்றப்ப அன்னைக்கு வந்து அவருடைய பிள்ளைகள் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது. தேவனே வந்துட்டு நம்ம எல்லோருக்குமே வந்துட்டு வெளிச்சமாக இருக்க போறாரு அப்படிங்கிறப்ப நாம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்து மேல வந்துட்டு நீங்க வந்துட்டு பிரியமாக இருக்கணும், அது மேல வாஞ்சியா இருக்கணும், அதை குறிச்சின சிந்தனை எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து கர்த்தர் வந்துட்டு அநேக உவமைகள்ல வந்துட்டு நமக்கு மறுபடியும் வந்துட்டு ஞாபகப்படுத்தி நமக்கு அநேக சகோதரர் மூலியமாக வெவ்வேறு விதமாக வந்து கர்த்தர் ஆவியானவர் நமக்கு போதிக்கிறதே வந்துட்டு நாம எந்த ஒரு இடத்துலயும் வந்துட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. பாவத்துல வந்து ஏன்னா பிசாசானவன் வந்து எவனை விழுங்கலாம் என்று காத்து கொண்டு நம்மை சுற்றி வருகிறான். அதே போல வந்துட்டு அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா வந்துட்டு அவன் அதுக்கு மேலேயும் வந்துட்டு புதுசான வந்துட்டு ஒரு ஆயுதத்தை உள்ள கொண்டு வரப்ப வந்துட்டு நம்ம அவனை எப்போ வந்து மேற்கொள்ள முடியும்னாக்க அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு அந்த தேவனுடைய வார்த்தை என்னும் பட்டயத்தை வச்சுதான் வந்துட்டு அவனுடைய வந்து மேற்கொள்ள முடியும். அதற்கு அடிப்படையா தேவை வந்துட்டு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சு கொள்ளணும் அவருடைய வார்த்தையின் மூலம். அப்ப அவன் நமக்கு எதிராக வர பொய்களை எல்லாத்தையுமே வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு முன்னிறுத்தி நம்ம வந்துட்டு எல்லா காரியங்களையும் வந்துட்டு மேற்கொள்ள முடியும். அப்ப நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா வந்துட்டு உயிர்த்தெழுதல் வந்து எவ்வளவு முக்கியமானது, கர்த்தர் எவ்வளவு டீட்டெயில்டா சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறத இந்த வசனத்தை வந்துட்டு பார்க்கலாம். அதே போல வந்து 44 இருந்து அப்படியே படி. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்துட்டு ஆவிக்குரிய சரீரம் வந்து நமக்கு வந்துட்டு உண்டுன்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஆவிக்குரிய சரீரம் வந்துட்டு பிந்தினதுதான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல பாக்குறோம். அதே போல 47வது வசனம் வந்து முந்தின மனுஷனானவன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். ஆதாம் வந்து பூமியில மண்ணனாலதான் வந்துட்டு உண்டானாரு. ஆனா அதே போல அதுக்கு அடுத்தது வார்த்தைகள் கவனிச்சு பார்த்தோம்னா 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். கர்த்தர் வந்து வானத்திலிருந்து வந்தார். ஆனா வந்துட்டு மாமிசத்தோடையா வந்தார் வானத்திலிருந்துன்னு பார்த்தோம்னாக்க அவர் வந்து மாமிசத்தோடு அவர் வந்துட்டு வானத்திலிருந்து வரல. அதுக்குண்டான சில வசனங்களை வாசிப்போமே. எபிரேயர்ல 10:5 வாசி. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பிதாவாகிய தேவன் பூமிக்கு வர்றதற்காக தனக்கு ஒரு சரீரத்தை வந்துட்டு ஆயத்தம் பண்ணினார். அது எப்படி ஆயத்தம் பண்ணினாருங்கிறது நமக்கு வந்துட்டு தீர்க்க தரிசனமா ஏசாயா 9:6 வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மத்தேயுல முதல் 3 அதிகாரத்தை பார்த்தோம்னாக்க அவர் வந்துட்டு ஒரு குழந்தைய கன்னிமரியாள்கிட்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு பிறக்குறாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து 30 வயசுல வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. வாசிப்போமே மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆமென். ஆமென்.
சோ இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்துல வந்துட்டு ஏற்கனவே எபிரேயர் 10:5 சொல்லுது, அவருக்கு ஒரு சரீரம் நம்மளை போன்ற ஒரு மாம்ச சரீரம் இருந்தது. அவருடைய நாமம் பிதாவாகிய நாமத்தை தான் அவர் வந்து தரித்து கொண்டு வந்தார். அவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது வந்துட்டு தேவ ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்ப பிதாவாகிய தேவனே வந்துட்டு இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்தப்ப அவருக்குள்ளாக இருந்து அந்த அடுத்த 3.5 ஆண்டு சிலுவையில அவர் வந்துட்டு உயிர் விடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட இருந்து வந்துட்டு அவர் வந்துட்டு இருந்தாரு. அதனாலதான் வந்துட்டு நமக்கு யோவான்ல 10:30 சொல்லியிருப்பாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நானே அவர் என்று நீங்கள் விசுவசியாவிட்டால் அது உங்களுக்கு பாவம்னு வந்துட்டு கர்த்தர் வந்து பூமியில இருக்கிற பொழுது மாம்சத்துல இருக்கும் பொழுது சொல்றாரு. சோ இந்த விஷயத்தை தான் வந்துட்டு அவர் வந்து யோவான்ல 3:13 வாசிப்போம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமென். ஆமென். அப்போ பூமியில இருக்கப்ப அதான் அவர் வந்து சொல்றாரு, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும். அப்ப அதுதான் வந்துட்டு ஞானஸ்தானத்தின் பொழுது வந்துட்டு பிதாவாகிய தேவன் வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய சரீரத்துக்குள்ள வந்துட்டு வராருங்கிறத வந்துட்டு நமக்கு வந்துட்டு அடையாளம் அந்த வசனத்தின் மூலியமா புரிந்து கொள்ள முடியும். அப்ப அவர் பூமியில அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் பூமியில இருக்கிறப்ப சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் யார் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஏன் அப்படி வந்தாரு அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். எபிரேயர் 2:14 சொல்லுது, பிள்ளைகள் வந்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியானவன் பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணபடிக்கு அப்படியானார். சோ பிதாவானவர் நாம எல்லோருமே மாம்சத்துல இருந்து நாம வந்துட்டு அந்த முதல் பாவம் வந்து ஆதாம் மூலியமா வந்ததுனால நாம எல்லோருமே வந்துட்டு பாவத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம யாருமே வந்துட்டு தேவனை அறியாதவர்களாக அந்நியர்களாக இருந்தோம். நான் பிதாவாகிய தேவன் வந்து தன்னுடைய சுய ரத்தத்தினாலே வந்துட்டு நம்மளோட வந்துட்டு அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளுடைய பாவத்தை வந்துட்டு அவரே வந்துட்டு நீக்கிறதுக்கு ஒரு வழியை வந்துட்டு அவர் நம்ம மேல வச்சா நாம செய்த பாவத்துக்கு நாம அவர் பக்கத்துல இருக்கிறதுக்கு எந்த ஒரு அருகதையுமே இல்லை. ஆனா வந்துட்டு அவர் நம்ம மேல இரக்கம் வச்சு அவர் வந்துட்டு இந்த அன்பு நம்ம மேல எல்லாரும், ஏன்னா தான் உண்டாக்கினவர்கள் யாருமே வந்து அழிந்து போகக்கூடாதுங்கிற அந்த ஒரே அன்புனால வந்துட்டு அவர் வந்து நம்ம மேல இறக்க வச்சு நம்மளை அழிக்காம கர்த்தர் வந்து தன்னுடைய சுய ரத்தத்தை பரிசுத்தமான ரத்தத்தை கொடுத்து நம்மளை வந்து விலை கொடுத்து வந்துட்டு வாங்கி இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வந்து அப்போஸ்தலர்களையும் 20:28 வந்து பாக்குறோம். சோ அந்த சபையை வந்துட்டு அவர் வந்து உண்டாக்குனாரு. அந்த சபையை சரீரமாகிய சபைக்கு வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து தலையா இருக்கிறாரு. நாம எல்லோருமே வந்துட்டு அவயங்களாக இருக்கிறோம். அவயங்களாக இருக்கிறப்ப வந்துட்டு எபிரேயர் 2:15 சொல்லுது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள்னு வந்து போட்டிருக்காரு. அப்ப கர்த்தர் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, பாவம் செய்கிறவன் எவனுமே வந்துட்டு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவேன்னு வந்து உறுதிபட வந்து சொல்றாரு. அடிமையானவன் என்றைக்குமே வந்து வீட்டில் நிலைத்திறான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்லி யோவான் 8:34 36 வரைக்கும் உள்ள வசனங்கள் சொல்லுது. அப்ப பாவத்திலிருந்து நாம வந்துட்டு விடுதலை ஆகணும் அப்படின்னாக்க நாம வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு அவருடைய ரத்தம் வந்துட்டு சகல பாவங்களையும் நம்ம வந்துட்டு சுத்திகரிக்கும்னு சொல்லி 1 யோவான் 1:7 சொல்லுது. அப்ப நாம எப்படி சுத்திகரிக்கும்னாக்க அங்கே 9வது வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னாக்க பாவம் செய்கிறவன் வந்து பாவத்துக்கு அடிமை, பாவத்தின் சம்பளம் வந்துட்டு நித்திய மரணம் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த நித்திய மரணத்துல இருந்து, ஏன்னா நம்மளுடைய மாம்சம் சரி, நமக்கு கண்ணு முன்னாடியே வந்து எவ்வளவோ ஆத்துமாக்கள் வந்துட்டு மரிக்கிறத பாக்குறோம். அவங்க வந்து கர்த்தரை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாம சில பேர் ஏற்றுக்கிட்டு கீழ்ப்படியாம எவ்வளவு பேர் மரணம் அடைகிறார்கள். இந்த கீழ்ப்படியாதவர்கள் எல்லோருமே வந்து கர்த்தரோட வந்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப இன்னொரு இடத்துல அந்த 1 கொரிந்தியர்ல 15 பாத்தீங்கன்னாக்க 50வது வசனத்தை 53வது வசனத்தை வாசிப்போம்.
அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அடுத்து வாசிங்க sister. 54 அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தடுத்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென். சோ நம்ம மனிதர்கள் நம்ம வந்து நம்மளுடைய பாவ சரீரமானது வந்துட்டு விதைக்கப்படணும். அது வந்துட்டு அழியணும்னு வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் மரித்தீர்கள். ஏன்னா கொலோசியர்ல வாசிச்சோம்னாக்க நமக்கு வந்து வசனம் சொல்லியிருக்கிறீர்கள், நீங்கள் மரித்தீர்கள், ஆனால் இப்பொழுதே உங்களுடைய ஜீவன் வந்துட்டு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது அப்படின்னு வந்து நமக்கு வந்து வசனம் சொல்லுது. அப்ப நாம அந்த மாமிசத்துல இருக்கிறோம், நமக்குள்ள வந்து கர்த்தருடைய ஜீவன் இருக்குது. அப்ப கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு பார்த்திருக்கிறோம். நாமளே புதிய ஏற்பாட்டுல சொல்லிக்கிறது நாமளே கர்த்தர் நமக்குள்ள இருந்தாக்க நாம தான் வந்துட்டு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்துட்டு முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தை வந்துட்டு மோய்சன் ஏற்படுத்தினப்ப லேவியர் 24வது அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னாக்க அப்ப வந்துட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்திலையும் சரி தேவாலயத்திலையும் எப்பொழுதுமே வந்துட்டு தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கிறதுனால வந்துட்டு அங்க வந்து எப்பொழுதுமே வந்துட்டு விளக்குகள் வந்து 24 மணி நேரமும் வந்துட்டு எரிந்து கொண்டு இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதைதான் கர்த்தர் வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு நீங்கள் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் சொல்றப்ப அதனாலதான் நீங்க வந்துட்டு உங்களை வந்து வெளிச்சமா வந்து நான் வந்து வச்சிருக்கிறேன்னு சொல்றப்ப நமக்குள்ள வந்துட்டு விளக்குகள் வந்து எப்பொழுதுமே வந்துட்டு அணையவே கூடாது. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாக்கிரதையா வந்துட்டு அதை வந்து காத்துக்கொள்ளணும். ஸோ அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த சரீரம் மாமிச சரீரமானது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு அழிந்துதான் வந்துட்டு போகும் அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா 50வது வசனம் சொல்லுது, சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவென்றால் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாதது, அழிவுள்ளது அழியாமை சுதந்தரிப்பதில்லை அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. நம்மளுடைய மாம்ச சரீரத்தோட நாம என்றைக்குமே வந்துட்டு பரலோகத்திற்கு போக முடியாது. ஆனா வந்துட்டு நம்மளுடைய மாம்ச சரீரம் நாம அழிந்து ஆவிக்குரியவர்களாக நாம வந்துட்டு அழியாமையை வந்துட்டு சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் இந்த பூமியில வந்துட்டு நாம வந்து எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்கணும், கர்த்தருடைய கிருகைகளை வந்துட்டு பெறுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதுதான் வந்து 55 வந்துட்டு மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் வந்துட்டு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம வந்துட்டு பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று நாம வந்துட்டு கர்த்தரோட, ஏன்னா அவர் வர்ற அன்னைக்கு நாம எப்படி இருப்போம்னு தெரியாது, ஆனா அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம இருப்போம்னு சொல்லி 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல நாம வந்து பார்க்கிறோம். அப்ப நாம எல்லோருமே அவரை போல வந்துட்டு மறுரூபமாக்கப்படுது போறோம். அதோட காலகட்டம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப வந்துட்டு சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருகையிலே எப்பொழுதுமே வந்துட்டு பெறுகிறவர்களாக இருப்பீர்களாக. அதுக்கு இன்னும் ஒரு ஓமையும் வந்துட்டு வாசிப்போமே. மத்தேயுல 20வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்தே வாசி. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் மணி 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடையில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்திலே திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தினவர்கள் தொடங்கி முந்தினவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலையமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் 1 பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா?
உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலை என்றார். ஆமென். சோ இன்னைக்கு இந்த ஊமையை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னாக்க, அதிகாலையிலே புறப்பட்டு வேலைக்கு ஆள் அமர்த்துறாரு. அதுக்கப்புறம் 3ஆம் மணி நேரத்துல சும்மா இருந்தவங்களை முதல்ல கூட்டிட்டு வராரு. அடுத்தது 9ஆம் மணி நேரம், 11ஆம் மணி நேரம். இவங்க எல்லாருமே சும்மா இருக்கிறவங்கள வேலைக்கு வாங்க, உங்களுக்கு நியாயமான கூலியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப 3ஆம் மணி நேரத்துல இருந்து 11ஆம் மணி நேரம் வரைக்கும் சும்மா இருந்தவங்களதான் கர்த்தர் கூட்டிட்டே வந்திருக்கிறாரு. ஆனா நாமே நிதானிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நாம 11ஆம் மணி நேரத்துலதான் நாம கர்த்தர்ட்ட சேர்ந்திருக்கோம். ஏன்னா நமக்கு தீர்க்க தரிசனங்கள் படி பார்த்தோம்னாக்க, நம்மளுடைய கர்த்தருடைய வருகை இன்னும் 3-4 ஆண்டுகளுக்குள்ள தான் இருக்க போகுது. அதற்குண்டான எல்லா தீர்க்க தரிசன நிறைவேறுதலையும் நம்ம கண் முன்னாடி நடக்கிறத பார்த்து கொண்டே இருக்கிறோம். அனுதினமும் நியூஸ்லயும் தெரியுது அந்த வசனங்களோட நிறைவேறுதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப. அப்ப என்ன சொல்றாருனாக்க, நீங்க நியாயமான கூலியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நாம எந்த அளவுக்கு அதை உண்மையா புரிஞ்சுக்கிட்டு, இன்னும் எவ்வளவு பேர் சும்மா இருக்கிறவர்களை நாம அனுதினமும் பார்க்கிறோம். கர்த்தர், ஏன்னா நம்ம ஒரு காலத்துல கர்த்தரை அறிஞ்சிருந்தோம். அன்னைக்கு நாம சும்மா இருந்தோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவருடைய உண்மையான சத்தியத்தை, சத்தியம்னா என்ன, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் எல்லாம் அப்படிங்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தாதான் மனுஷர்களுக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறுடைய நாமம் ஒன்றும் இல்லை. 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுது அவருடைய நாமத்தினாலதான் நாம கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம்னு சொல்றப்ப, இந்த சத்தியத்தை எல்லாம் நம்ம கேட்டு இன்னும் கீழ்ப்படியாதவர்களாக, இன்னும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்காதவர்களாக இருந்தாக்க, அதை இன்னும் காலம் தாழ்த்தாமல் அதற்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை தள்ளி போடுறதுல பிரயோஜனமே இல்லை. உனக்கு அந்த வாசனத்தின் மேல விசுவாசம் இருந்தா அதை முதல்ல கிரிகைகளை காட்டணும். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லோருமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, சும்மா நிற்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறப்போ நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் விசுவசித்தேன் ஆகையால் பேசினேன்னு கர்த்தர் அந்த வசனம் பவுல் சொல்றாரு. அப்ப விசுவாசத்துக்குரிய கிரிகைகளை நாம காட்டணும். நம்ம நாம எந்த அளவுக்கு மனம் திரும்பி இருக்கிறோம். அதே போல அந்த மனம் திரும்புதல் குடும்பத்துக்குள்ள கணவன்மார்கள் எப்படி அதை கொண்டு தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் சத்தியத்துக்குள்ள ஆவியின் கனியில இந்த குடும்பம் முழு சமாதானத்தோட எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நாமே நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அது உலகம் கொடுக்கிற சமாதானம் படி கிடையாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த சமாதானம் எனக்குள்ள இருக்குதா, என்னுடைய குடும்பத்துக்குள்ள, என் மனைவிக்குள்ளேயோ என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத நாம நிதானிச்சு பார்க்கணும். வசனம் தெளிவா சொல்லுது, அவருடைய கிருகைகளை நாம பெருகணும். இந்த அடிப்படையான சமாதானமே எனக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ இல்லைனாக்க, நம்மை நாமே நிதானிச்சு பார்க்கணும். நாம இருக்கிறது 11ஆம் மணி வேலையில நாம இருக்கிறோம். அப்ப கர்த்தர் காலையில அதிகாலையில வந்தவனுக்கும் 11ஆம் மணி நேரத்துல வந்தவங்களுக்கும் ஒரே கூலியை தான் கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சோ நம்மை நாமே நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்ம சில பேர் கட்டட சபைகளுக்கு 30 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் போனவங்க இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுட்டு கடைசியில ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ஓராண்டுகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய ஆத்துமாக்கள் மனம் திரும்பி உண்மையாக மனம் திரும்பி வரப்ப கர்த்தர் எல்லாத்தையுமே ரகசியம் ஒன்றுமே கிடையாது, சத்தியத்தின்படி வெளியாக்கப்படாத ரகசியம் ஒன்றுமில்லை, மறைபொருளும் ஒன்றுமில்லைன்னு கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படையாக காண்பித்து கொடுத்திருக்கிறாரு. நான் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் தூத்துக்குடியில மீட்டிங் வச்சிருந்தோம். அங்க மீட்டிங் வச்சிருந்தப்போ ஒரு சகோதரர் வந்திருந்தாரு. அவர் CSI சபைக்கு போற சகோதரர் அவர் இன்னும் அங்கதான் போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு உதவிக்காரரா அங்க பாஸ்டருக்கு இருக்கிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லா உட்கார்ந்தாரு. 2ஆம் வருகைக்குரியான எல்லா உபதேசங்களையும் கேட்டுட்டு, இது ரொம்ப சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னு முழுசா அவர் ஒத்துக்கிட்டாரு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது செஷன்ல உட்காந்து நல்லா வந்துட்டு கேட்டுட்டு அவர் வந்துட்டு போயிருக்கிறாரு. சோ இப்ப அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 30 வருஷம் அவர் சொல்றாரு, நான் 84லயே வந்துட்டு ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றப்ப, அங்க ஆனா அவர் வந்து சிஎஸ்சி சபையில இருக்கிறப்ப அங்க வந்துட்டு குழந்தைகள் ஞானஸ்தானம் தான் இருக்குது. அடிப்படையே வந்துட்டு அங்க வந்து அஸ்திவாரமே வந்துட்டு அங்க வந்துட்டு ஆடி போகுது. ஆனா கர்த்தர் வந்துட்டு அவரையும் வந்துட்டு 11ஆம் மணி நேரத்துக்கு வந்துட்டு அவரையும் வந்துட்டு சத்தியத்தை வந்துட்டு, ஏன்னா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அவருக்கும் சத்தியத்தை காண்பித்து கொடுத்தாரு. அதே போல அங்க இன்னொரு சகோதரர் வந்து ஒரு ரோமன் கத்தோலிக்க சகோதரர். அவர் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒரு ப்ரொஜெக்டர் போட வந்தவர் தான். அந்த ப்ரொஜெக்டர் போட அவர் பேர் வந்துட்டு ஜான் ஆக்சுவலா. அவர் வந்துட்டு பிரதர் நீங்களும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்ப, நான் பார்க்காத மீட்டிங்கா அப்படி இப்படின்னு நான் கேட்காத செய்திகளா? ஏன்னா அவர் அந்த ப்ரொஜெக்டர் போடுறதுனால அநேக ப்ராட்டஸ்டன்ஸ் மீட்டிங், சபைகளுக்குரிய மீட்டிங்க்கு எல்லாமே வந்துட்டு அந்த ப்ரொஜெக்டர் போட்டு அங்க வந்து கேட்டிருக்காரு. ஆனா அன்னைக்கு வந்துட்டு சரின்ட்டு நாங்க வற்புறுத்தி கேட்டதுனால அவர் வந்து உட்காந்து அவர் முழுசா கேட்டாரு. அந்த முதல் செஷன் முடிஞ்ச உடனே சொன்னாரு, இது மாதிரி ஒரு சத்தியத்தை நான் வந்துட்டு கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதர் நீங்க சீக்கிரம் வந்துட்டு இதை குறிச்சு ஆராய்ச்சி பண்ணி நீங்க மனம் திரும்பி வாங்க. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு சும்மா இருக்கிற 11ஆம் மணி நேரத்துல வந்துட்டு அவரையும் வந்துட்டு அழைச்சிருக்கிறாரு. சோ இந்த மாதிரி வந்துட்டு நாமளும் வந்துட்டு கருத்தாய் வந்துட்டு, ஏன்னா நம்ம வந்துட்டு கர்த்தர் வந்து எதையெல்லாம் வந்துட்டு நாள் பூரா வந்துட்டு சிந்தித்து கொண்டிருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு பிலிப்பியர்ல 4வது அதிகாரத்துல 8வது வசனத்துல சொல்லி இருக்கிறாரு. அப்ப அதை சிந்தித்து கொண்டே இருக்கிறப்ப வந்துட்டு அதை வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு செயல் வடிவத்துல நாம வந்துட்டு ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும். ஏன்னா கர்த்தருடைய காரியங்கள்ல வந்துட்டு நாம வந்து பெறுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். நமக்கு வந்துட்டு அவர் வந்து தாளந்துங்களை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் அவர் வந்து நமக்கு வந்து வரங்களை கொடுத்திருக்காரு. கண்டிப்பா வந்துட்டு 9 வரங்கள்ல ஒரு வரமாவது எல்லாத்துட்டையுமே இருக்கும். அதாவது விசுவாசம்ங்கிற வரம். அதே போல மற்ற அநேக வரங்கள் இருக்கு. ஏன்னா அறிவை உணர்த்தும் மனம், ஞானத்தை போதிக்கும் வரம், குணமாக்கும் வரம், தீர்க்க தரிசன வரங்கள் இருக்குது. இந்த இவ்வளவு வரங்கள் இருக்கு. நமக்கு என்னென்ன வரங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கர்த்தர்ட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜெபத்துல வச்சு கேட்டு, ஆனா அந்த வரங்களை வந்துட்டு நம்ம வந்து ஒரு வரத்தை வச்சுட்டு திருப்பி அந்த ஒரு விசுவாசம் மட்டும் இருக்கு ஆண்டவரே அப்படிங்கிறத வந்துட்டு கிருகை இல்லாம நம்ம வந்து காண்பிக்க முடியாது. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இன்னைக்கான பைபிள் செய்தியில் நமக்கு வந்து உணர்த்தி இருக்கிறாரு. சோ அதற்குரிய கிருகைகளையும் சரி, அவருடைய காரியங்களை நாம எந்த அளவுக்கு மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள், அதே போல மற்றவர்களை மன்னிக்கிற காரியங்கள், மற்றவர்களுக்காக ஜெபம் சொல்வ காரியங்கள்ல, அதே போல வந்துட்டு சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, அதே போல யாருக்காவது வியாதினாக்க நாம வந்துட்டு முழு விசுவாசத்தோட, ஏன்னா கர்த்தர் வந்துட்டு ஏற்கனவே சுகத்தை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய காயங்கள்னால நாம வந்துட்டு சுகம் ஆகிறோம்னு சொல்லியிருக்கிறப்ப நாம வந்து மற்றவர்களுக்கு ஊக்கமா ஜெபம் பண்றதுல வந்துட்டு தயக்கமே இல்லாம பிசாசை வந்துட்டு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக இருந்தோம்னாக்க கர்த்தருடைய வருகையின் போது நாம எல்லோருமே மறுரூபமாக்கப்படுவோம். brothers and sisters. Praise Lord, brothers and sisters. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் ஜீவனுள்ளவர், நீர் என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்களை உம்முடைய பரிசுத்தத்திற்கு நீங்கள் தெரிந்து கொண்டு அழைத்து அப்பா இந்த 11ஆம் மணி நேரத்துல வந்துட்டு நீங்க வந்து எங்களை அழைச்சிருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகுதி இல்லாத எங்களை நீங்க வந்துட்டு சும்மா இருந்த எங்களை வந்துட்டு நீங்க வந்துட்டு உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு வந்துட்டு மீட்பை கொடுத்து எங்களை வந்துட்டு உம்முடைய ஆவியினாலே இன்றளவும் வழி நடத்தி வரீங்கப்பா. அதற்காக நாங்கள் உங்களுக்கு கொடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. நாங்கள் அதற்கு பாத்திரவான்களாக உண்மை உள்ளவர்களாக உம்முடைய வருகை வரைக்கும் வந்து எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் வந்துட்டு உமக்குரிய காரியங்களிலே நாங்கள் வந்து என்றென்றுமே பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அப்பா நாங்கள் வந்து சும்மா இருக்கவே முடியாது. உம்முடைய ஆவியினாலே எங்கள் ஒவ்வொருவரையுமே அப்பா நீர் வந்துட்டு வழி நடத்தும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் என்ன காரியங்களில் மனம் திரும்ப வேண்டும், நாங்க என்ன மாம்ச காரியங்களில் இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்பதை குறித்து நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து அதற்கு எங்களுக்கு நாங்கள் வந்து முழுமையாக கீழ்ப்படுகிறதற்கு நாங்கள் எல்லோருமே எங்கள் ஒவ்வொருவரையுமே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, இன்னைக்கு இங்க இருக்கிற பைபிள் ஸ்டடியில் இருக்கிற ஒவ்வொருவரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறேன். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறார்களோ அப்பா தகப்பனே, அவர்களோடு நீர் பேசி அவர்கள் விரைவாக வந்து எந்த ஒரு காரியத்தையும் தாமதிக்காமல் வந்துட்டு கர்த்தருக்குரிய கிரியைகளை பெறுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதுல முதல் காரியமாகிய அந்த விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ அந்த எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து அவர்கள் எல்லோரையுமே ஆவியின் கனியில வந்துட்டு அவர்களும் வளர்ந்து தங்களுடைய குடும்பத்தாரை எல்லோரையுமே வந்துட்டு கர்த்தருக்குள்ள வழிநடத்தி அவர்கள் எல்லோருமே வந்துட்டு ரட்சிப்புக்குள்ள
ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையுமே நீங்க வந்து உப்பாகவும் ஒளியாகவும் வச்சிருக்கிறீங்கப்பா. அதற்குரிய காரியங்கள்ல வந்துட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்க நாள் பூராக சிந்தித்து கொண்டு அதற்குரிய செயல்களில் ஈடுபடுவதற்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. நீங்க பவுல் வந்து தீமோத்திட்ட சொல்லியிருப்பாரு, நான் வரும் அளவும் நீ எப்பொழுதுமே வந்துட்டு வாசிப்பதிலும் ஜபத்திலும் உபதேசத்திலும் நீ வந்துட்டு எப்பொழுதுமே தரித்திரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்கப்பா. அதே போல நாங்க உங்களுடைய வார்த்தைகளை வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு வாஞ்சையோடு எப்படி வந்துட்டு 3 வேளை நாங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு விதை மூலியமாக உணவை கொடுத்தீங்களோ அதே போல நாங்க வந்துட்டு விதை வந்துட்டு தேவ வசனத்தை நாங்க வந்துட்டு எப்பொழுதுமே அதை வந்து புசிக்கிறவர்களாக எப்பொழுதுமே அதை வாசிப்பவர்களாக மட்டுமில்லாமல் அதை தியானித்து அது எங்களுடைய மனமாற்றத்திற்கும் மற்றவர்களுடைய மனமாற்றத்திற்கும் அதை வந்துட்டு எப்படி வந்து பிராக்டிக்கலா செய்யணுங்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீ வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வருகையானது மிகவும் சபிமமா இருக்கிறது. இந்த உலகத்துல வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு பொல்லாங்கனுடைய கைகள் வந்து ஓங்கி கொண்டு இருக்கிறதப்பா. அப்பா இந்த பொல்லாங்கு காரியங்களில் இருந்து எல்லாவற்றிலும் நாங்கள் வந்துட்டு உங்களுடைய தேவ வசனத்தை பிடித்து கொண்டு அதை பொல்லாங்கனையும் எல்லா பொய்களையுமே வந்துட்டு விசுவாசம் என்னும் கேடகத்தினால நாங்க வந்து வென்றெடுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதுலயே நாங்கள் உங்களுடைய வசனத்திலே பழக்கப்பட்டவர்களாக அந்த வசனத்தின் மூலியமா வந்துட்டு பிசாசை எதிர்த்து கொள்ளக்கூடிய திராணி உள்ளவர்களாகும்படி இங்க ஒவ்வொருவரையுமே வந்துட்டு நீங்க வழிநடத்தும்படியாக எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா ஜபங்களையும் எதிர்த்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 Praise the Lord. Amen. Praise the Lord, brother. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord, brother. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, Praise the brother. Lord, brother. Praise the Lord.